श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तं सदा रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजशरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தம் முத்திரசதகத்தில் 104வது ஸ்லோகம். இன்றைய தினம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எல்லா ஸ்லோகமுமே ரொம்ப அழகானது. இது ரத்தன சுருக்கமாக சுவாமி ஏன் நம்மை அடியேனை காக்க வேண்டும், ஏன் தேவரீர் மட்டுமே தூக்கிவிட சக்தி உடையவர் அப்படின்னு அனுபவிக்கிறார். குணதுங்கதயா தவரங்கபதே பிருஷனிம்ன இமம் ஜன உன்னமய யதபேட்சமபேட்சிதுரஸ்யஹி தத் பரிபூரணம் ஈஷிதுரீஸ்வரதா. குணதுங்கதயா தவரங்கபதே குணதுங்கதயா தவரங்கபதே பிருஷனிம்னம் இமம் ஜனம் உன்னமய யத் அபேக்ஷ்யம் அபேக்ஷிது அஸ்யஹி தத் பரிபூரணம் ஈஷிது ஈஸ்வரதா. தேவரீரோ சகல கல்யாண குணங்களிலும் உயர்ந்தவராயிருக்கிறீர். அடியேனோ அடிமட்டத்தில் ஒரு பள்ளத்தில் இருக்கிறேன். ஒரு மேட்டை கொண்டு பள்ளத்தை நிரப்ப வேண்டுமானால் தேவரீருடைய திருக்குணங்கள், அந்த திருக்குணங்களாலே அடியனுடைய தாழ்வை போக்கி பள்ளத்தை நிரப்பி சமப்படுத்த வேண்டும். வேண்டுபவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றித் தருவது தானே தேவரீருடைய பெருமை. தேவரீர் சர்வேஸ்வரனாக இருக்கும் தன்மைக்கு பெருமை என்று அனுபவிக்கிறார் சுவாமி. திருவரங்கத்தின் அதிபதியே, நான் மிகவும் பள்ளமானவனாக உள்ளேன். என்னை உனது திருக்கல்யாண குணங்கள் கொண்டு சரியான தளமாக நிரவ வேண்டும், பரப்ப வேண்டும். என்னிடம் யாச்சகம் பெற நிற்கும், உன்னிடம் யாச்சகம் பெற நிற்கும் அடியனின் விருப்பம் என்ன என்று அறிந்து அதனை நிறைவேற்றும் சக்தி, மகிமை, வைபவம் சர்வேஸ்வரனான உமக்கே உண்டு. உமக்குத்தான் ஈஸ்வரத்தன்மை என்றது. குணதுங்கதயா தவரங்கபதே பிருஷனிம்ன இமம் ஜனம் உன்னமய யதபேக்ஷ்யம் அபேக்ஷிது அஸ்யஹி தத் பரிபூரணம் ஈஷிது ஈஸ்வரதா. ரங்கபதே, திருவரங்க தலைவனே, திருவரங்கபதியே, புருஷ மிகவும் நிம்னம் தாழ்ந்தவனான, மிகவும் தாழ்ந்தவனான, இமம் ஜனம் இந்த அடியேனை, தவ தேவரீருடைய குணதுங்கதயா கல்யாண குணங்களால் உயர்ந்திருக்கும், உயர்ந்த கல்யாண குணங்களால் உயர்ந்திருக்கும் தன்மையால் உன்னமய உயரே தூக்கிவிட வேண்டும். தேவரீர் தாழ்ந்தவனான அடியேனை தேவரீருடைய கல்யாண குணங்களால் உயர்ந்திருக்கும் தன்மையால் உயரை தூக்கிவிட வேண்டும். ஏன் அப்படின்னா அபேட்சித்து ஒரு பலனை விரும்பும் அஸ்ய இந்த அடியனுக்கு எத் அபேட்சம் எது தேவையோ தத் பரிபூரணம் அதை பரிபூர்ணமாக அருளி பூர்த்தி செய்வது தானே ஈஷித்துகு சர்வேஸ்வரனான தேவரீருக்கு ஈஸ்வரதா, எதையும் நடத்தி கொடுப்பவன் என்ற தன்மை. சர்வேஸ்வரனான தேவரீருக்குத்தான் ஈஸ்வரதா, எதையும் நடத்தி கொடுப்பவன் என்ற நிலை. அதனால் தேவரீர் தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இதுக்கு சுவாமி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சாருடைய ஆச்சரியமான வியாக்கியானம், ஸ்ரீரங்க வரிவசியா என்ற தமிழ் உரை ரொம்ப அழகு. ஏஷஹ்யேவ சாது கர்ம காரயதி தம் யத் உன்னினீஷதி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம்.
ஏஷஹ்யேவ சாது கர்ம காரயதி தம் யத் உன்னினீஷதி அப்படின்னு. உன்னினீஷத்தினா ஸ்ருதி, அந்த பெருமாள் தூக்கிவிட வேண்டும் அப்படின்னு ஸ்ருதியே தெரிவிக்கிறது. அந்த தாத்பரியத்தை காட்ட இந்த ஸ்லோகம் அவதரிக்கிறது. எவனை பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேற்றுவதற்காக எம்பெருமான் திருவுள்ளப்படுகிறாரோ அவன் சங்கல்பிக்கணும், அவன் திருவுள்ளப்படணும். எவனை பிறவி பெருங்கடலிலிருந்து வெளியே இழுத்து காப்பாற்ற எம்பெருமான் சங்கல்பிக்கிறாரோ, திருவுள்ளப்படுகிறாரோ, அப்போ அவனது பூர்வ சுகிருத்தங்களில் அஜ்ஞாத சுகிருத்தம், ஏதோ ஒன்று தெரியாமையோ தெரிஞ்சோ பண்ண ஒரு பூர்வ சுகிருத்தம், ஏதோ ஒரு நல்ல காரியம், அதில் ஒரு துளி, ஒரு லவலேசத்தை கொண்டு ஒரு பூர்வ நல்ல காரியங்களில் ஒரு துளியை எடுத்துக்கொண்டு சதாச்சாரிய சம்பந்தத்தை அவனுக்கு ஏற்படும்படி செய்து அதன் மூலமாய் அவனை மோட்சமடைய செய்கிறார் என்பது சாஸ்திரார்த்தம். ஏஷஹ்யேவ சாது கர்ம காரயதிதம் யத் உன்னினீஷதி என்பது இது தாத்பரியார்த்தம், சாஸ்திரார்த்தம். எவனை பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேற்ற எம்பெருமான் திருவுள்ளப்படுகிறாரோ அவனது பூர்வ ஜன்ம புண்ணிய காரியங்களிலிருந்து, சுகிருத்தங்களிலிருந்து ஒரு லவலேசத்தை, ஒரு துளி இம்மி அளவு கொண்டு சதாச்சாரிய சம்பந்தம் அவனுக்கு ஏற்படும்படி செய்து அவன் சங்கல்பித்து அதன் மூலமாய் சதாச்சாரிய சம்பந்தம் பெற்று அவர் மூலமாய் அவனை மோட்சமடைய செய்கிறார் என்பது சாஸ்திரார்த்தம். எம்பெருமானோ குணங்களால் மிகவும் உயர்ந்தவன். துங்க நிம்ன சப்தவ் திசேஷ்ய நிக்னவ், துங்க நிம்ன சப்தவ் விசேஷ்ய நிக்னவ், அடியேனோ அடிமட்டத்தில் இருப்பவன். அத்துடன் ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷமபீகவாஞ்சன் நிம்னே விமோக ஜலதௌ நிபதாமி பூயா. சுவாமி தேசிகன் திருக்கோவலூர் ஆயனாரை துதிக்கும் பொழுது 23வது ஸ்லோகத்தில் தேகலீச ஸ்துதியில் தெரிவிக்கிறார். ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷமபீகவாஞ்சன் நிம்னே விமோக ஜலதௌ நிபதாமி பூயா தன்மாமுதஞ்சயதவோன்னதபாததக்னம் தேகல்யதீஷ குணிதேன தயாகுணேன. திருக்கோவலூர் இடைக்கழியில் தோன்றிய எம்பெருமானே, இந்த ஸ்லோகத்தில் என்ன வேதாந்தேசிகனுக்கு ஆச்சரியமாக இந்த ஸ்லோகம் அவதரிக்கிறது. தேகலீச ஸ்துதியில் திருக்கோவலூர் இடைக்கழியில் தோன்றிய எம்பெருமானே, அடியேன் எப்பொழுதும் தன் மேம்பாட்டை, என்னுடைய மேம்பாட்டையும் பிறருடைய தாழ்வையும் விரும்பி நிற்பவன். எப்பவும் நான் நல்லா இருக்கணும், இன்னொருத்தன் கீழே போகணும், அழியணும். தன் மேம்பாடு பிறர் தாழ்வு, அதை தான் விரும்பி நிற்பவன். அதனால் ஆழமான அஞ்ஞான கடலுள் அடிக்கடி வீழ்ந்து விடுகிறேன். பள்ளத்தில் ஆழமான நீர்நிலையில் விழுந்தவனை 3 திரி கொண்ட கயிறாகவோ இல்லை 5 திரி கொண்ட முறுக்கிய கயிற்றை கொண்டு உயர தூக்குவார்கள். அவ்வாறே மிகுதியான உன் கருணை என்னும் குணத்தால் நீ உயர தூக்கிய திருவடி அளவுக்கு என்னை தூக்கிவிட்டு காத்தருள வேண்டும். திரிவிக்ரம அவதாரத்தில் அந்த திருவடியை அண்ட சராசரங்களுக்கு அப்பால் போச்சு இல்லையா, அந்த திருவடி எங்கே போச்சோ அது அளவுக்கு நீ காத்தருள வேண்டும் என்னை தூக்கி. உன் திருவடி அண்டத்திற்கு வெளியில் சென்று விட்டதால் அடியேனும் சம்சார மண்டலத்திலிருந்து கடந்து வெளியே போய் முக்தி பெற்று விடுவேன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய திருவுள்ளப்பட்டு. தேவரீரோ குணத்துங்கர், பராசர பட்டர் தெரிவிக்கிறார். தேவரீர் குணத்துங்கர், கல்யாண குணங்களால் மேலானவர். குணகா என்ற கயிறு, கிணற்றில் அடியேன் விழுந்திருக்கிறேன். அந்த குணகா என்னும் கயிற்றை வைத்து உறுதியான கயிற்றை உடைய துங்கர், உயர்ந்த மேட்டில் எழுந்தருளியிருப்பவர் தேவர். அத்தகையவர் தானே கிணற்றின் உள்ளே இருப்பவரை வெளியே கொண்டு வர முடியும். அடியேனோ மிகவும் அடியிலே அதல பாதாளத்தில் பாழும் கிணற்றில் அடியேனை வெளியே கொண்டு வருவது தேவரீரால் மட்டுமே முடியும். எவருக்கு எந்த நேரத்தில் எது கட்டாயம் தேவையோ அதை செய்து அவரை பூர்ணராக்குவது அன்றுதானே தலைவருடைய இருப்பதுக்கு ஏற்பு. தலைவன் ஒருத்தருந்தால் தொண்டர்களுக்கு எது வேணுமோ, சேவகர்களுக்கு எது வேணுமோ, எது கட்டாயம் அந்த இடத்தில் தேவையோ அதை செய்து
அதை முடிப்பது தான் தலைவனுடைய கடமை. அதுபோல இப்படி அர்த்தாந்தர ஞாசத்தால் இது உலகினரின் இயல்பு என்பதை காட்டுகிறார். மற்றைய பந்துக்கள்லாம் நண்பர்கள்லாம் என் தேவைகளில் ஒரு சிலவற்றை தான் அவர்கள் நிறைவேற்ற முடியும். எல்லாத்தையும் பந்துக்களும் மித்திரர்களும் நண்பர்களும் நிறைவேற்ற முடியாது. சர்வசக்தர், சர்வேஸ்வரன், சர்வஜன் தேவரீரே எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை காட்ட இங்கு பரிபூரணம் ஈஷித்து ஈஸ்வரதா என்கிறார். பரிபூரணம் அதை அருளி செய்து பூர்த்தி செய்வதன்றோ தேவரீருடைய சர்வேஸ்வரன் என்ற தன்மை வாய்ந்ததால் நடத்தி கொடுப்பவன் என்ற நிலைமை. நிகரில்லாத அடியனுடைய நீச்சத்தனத்திற்கு தேவரீருடைய அருளை தவிர வேறு புகழ் இல்லை. தேவரீர் அருள் ஒன்றே எனக்கு புகழ். திருவேங்கடமுடையானின் திருவருள் என்ற கல்யாண குணத்தை வர்ணிக்கும் ஸ்ரீ சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் 65வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ ராமபிரான் ராமனுடைய அவதாரத்திலிருந்து 3 உதாரணங்களையும் கிருஷ்ணாவதாரத்திலிருந்து 4 உதாரணங்களையும் 7 உதாரணங்களை எடுத்து காட்டி ஏழுமலையாரின் தயை திருவருள் அப்படி ஆச்சரியமாக பிரவகிக்கும் வெள்ளமிட்டு ஓடும் விதத்தை அருளுகிறார் 65வது ஸ்லோகத்தில். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குஷேல குப்ஜாசா விரஜயுவதயோ மால்ய கிருதிதி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரிபதேருன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசபமனுகம்பே சமயசி. நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேலஹ குப்ஜாசா. நிஷாதானாம் நேதா கபிகுலபதி 2, காபி சபரி 3 ராமாவதாரம். குச்சேலஹ குப்ஜாசா விரஜயுவதயோ மால்ய கிருதிதி 4 கிருஷ்ணாவதாரம். அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரிபதேருன்னதிமபி உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசபம் அனுகம்பே சமயசி. வேடர்களின் தலைவனான குகனும் குரங்குகளின் குலத்துக்கு அதிபதியான சுக்ரீவனும் தனிப்பட்ட பெருமையோடு காட்டில் எங்கேயோ இருந்த மதங்க மகரிஷியின் சிஷ்யான சபரியும் குச்சேலரும் கூனியும் அந்த சந்தனம் கொடுத்த கூனியும் ஆய்ச்சியமார்களும் மாலாக்காரனும் ஒவ்வொரு வகையில் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்கள் எல்லாரும். ஸ்ரீனிவாசன் எல்லா விதத்திலும் உயர்ந்த நிலையில் மலையில் இருக்கிறான். இவர்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள சமாகமம் எப்படி? தயாதேவி பெருக்கெடுத்து பாய்ந்து பள்ளங்களை எல்லாம் நிரப்பி மேடாக்குகிறாள். மேடும் சமானமான நிலைக்கு வந்து விடுகிறது. இத்தகைய சமத்துவம் தயாதேவியே உன்னாலேயே ஏற்படுகிறது. தயை பண்ணும் அதி விசித்திரமான காரியம் பெரியோரையும் சிறியோரையும் சமப்படுத்துவது. சௌஷீல்யம் என்ற குணத்தை ஏவி குகனோடு பெருமாள் சமமாக அமரும்படியாக பண்ணினாள். குரங்குகளின் தலைவனான சுக்ரீவனோடு ஆலிங்கனம் பண்ணி வைத்து அவனைப் போலவே அவனோடையே கிளையில் அமரச் செய்தாள். ஊர் பேர் தெரியாத சபரி அளித்த பல வர்க்கங்களை பழங்களை அவளோடு அமர்ந்து சமமாக இருந்து உண்ணும்படி செய்தான். பரம ஏழையான குச்சேலன் பிராட்டியினால் வீஜனம் முதலியவற்றால் உபசரிக்க பண்ணி சமமான ஆசனத்தில் அமரச் செய்தாள். தயாதேவி பிறருக்கே உழைத்து ஏழையும் குனியுமான ஒருவனை முக்கோணலை சமப்படுத்தி அவளுடன் இருந்து சமமாக இருக்கச் செய்தாள். தயாதேவி இடைச்சேரியில் உள்ள யுவதிகள் கோபிகளை அணுகி அவர்களோடு சௌலபிய சௌசீல்யங்களை கொண்டு சமமாக புகச் செய்தாள். பூக்காரனை பெருமாளோடு சமமாக்கினாள். இவர்கள் நிலை எத்தகையது? பெருமாளுடைய நிலை எத்தகையது? இவா எங்கே, அவர் எங்கே? தயாதேவி செய்த காரியம்தான் எத்தகையது? இவளுடைய சாமியவாதம் மிகவும் சிறந்தது. பள்ளத்தை மேடாக்க வேண்டே தவிர மேட்டை பள்ளமாக்கக்கூடாது. சொர்க்கத்தில் இருப்பவர்களை நரகத்தில் சேர்ப்பதும் நரகவாசிகளை சமமாக்குவதும் சாமியவாதமாகலாம். ஆனால் தாழ்ந்தவர்களை பெரியவர்களோடு சேர்த்து தாழ்ந்தவர்களை பெரியவர்களோடு சமமாக்கி பெருமை அளிப்பதுதான் தயாவுடைய காரியம். தயா சாமியவாதம். இந்த ஸ்லோகத்தின் அழகு வாச்சாம கோச்சம், வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ராமாயணத்திலிருந்து 3, கிருஷ்ணாவதாரத்தின் 4, அந்த 3, 4 7 மலையானுடைய 7 மலைகள். தயை அந்த 7 பேர்களை காட்டியது. ஜீவன்கள் அவனோடு சாமியத்தை அடைவது பெருமை.
இந்த 7 பேர் அந்த 7 மலையாக்கி விட்டாளாம் தயாதேவி. அஸ்மாபி துல்லியோ பவத்து என்று கபிகுலபதியின் பிரார்த்தனை. பல ரசங்கள் இந்த ஸ்லோகத்தில். சேவாசுவாமி அனுபவமே அனுபவம். இப்படி எம்பெருமானின் கருணை இவர்களையும் எம்பெருமானையுடன் சேர்த்து விடுகிறது. என்னே விசித்திரம்! ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாவது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. பெரிய திருமொழி 5ஆம் பத்தி 8ஆம் பதிகம் 1வது பாசம். வாத மாமகன் மார்க்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலை என்று தெரிவிக்கிறார். திருவரங்கத்து பாசுரம். திருமங்கை மன்னன் அருளியவைகளை இங்கு அனுசந்திக்கணும். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.